நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி. வரேன்பா. என்னப்பா? அண்ணன் எங்கம்மா? தெரியலப்பா, காலையில நேரமா வெளியே கிளம்பி போச்சு. எங்க போறேன்னு சொல்லலையா? இல்லப்பா. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான்ப்பா, ரூம்ல இருக்கேன். சரிம்மா, அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரிப்பா. வைத்தியே, எங்கப்பா போயிட்டு வர? வெளியே தான்ப்பா. அதான் எங்கன்னு கேட்டேன். அது சும்மா பக்கத்துல தான்ப்பா. அப்பா இந்தாங்கப்பா. ஏறி கோழி பிடிக்க முடியாதவ வான ஏறி வைகுண்டம் போனானா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. ஊர் பஞ்சாயத்துல துரத்த முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணி துரத்த பாக்குறீங்களா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல. என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது முடிவு பண்ண வேண்டியதுன்னா அத கேக்குறதுக்கு எந்த சண்டை இருப்பேலுக்கு உரிமை கிடையாது. ஆமா. அம்மா, இப்ப எதுக்கு இங்க வந்து இளவ குட்டி பயிரை வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா இங்க நிக்கிறாரே சண்டியரே, இவர்கிட்ட கேளு என்ன நடந்ததுன்னு. தம்பி, என்னப்பா நடந்துச்சு? அது எப்படி வாயை திறப்பாரு? சுய நினைவுல எதையும் செஞ்சிருந்தா தானே எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். அந்த காலி பயலோட முக்க முட்டை குடிச்சு புட்டு ரவுடி தன்னை பண்ணேன்னு சொல்ல. அப்ப பெருமைப்பட்டுக்கிட்டோம். என்னடா அப்பத்தான் ஒப்பத்தானுக்கிட்டு முளைச்சு 3 இலை விடல. நீ என்ன பெரிய சண்டியாரோ? எல்லா சண்டி பயலுக்கும் சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் இருக்கிறது என் புருஷன் பிறந்த வீடு. அங்க யார தங்க வைக்கணும் யார தங்க வைக்க கூடாது முடிவெடுக்க எனக்கு தான் உரிமை இருக்கு. வேற எந்த கொம்பனும் தலையிடக்கூடாது சொல்லிவிட்டேன். என் சம்மந்தியும் என் பேரனும் அந்த வீட்டுல தான் தங்குவாங்க. அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையே இருக்கு. இதுக்கு மேலே கோழத்தனமா கண்ட களவாணி பயில கூட்டிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணிக்க. அப்புறம் நான் பேச மாட்டேன்ல, இது பேசும். வைரம் பாஞ்ச கட்டல முறத்தை எடுத்து புளிய வரட்ட பரம்பரைல வயசானாலும் வீர மங்கி போயிடுச்சு நினைச்சுங்களோ? வர முறை தெரியாத பயலுகளா, மானங்கட்ட ஜென்மங்க. அது வந்து வைத்தியே, எதுவும் பேச வேண்டாம். துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இனி நம்ம விலகி போயிடணும் தம்பி. கல் எடுத்து சகதியில விட்டெறிஞ்சா அது நம்ம மேலதான் தம்பி தெரிக்கும். அதை தாண்டி போக பழகிக்க. இனி நம்ம வீட்டை சேர்ந்தவங்க யாரோடையும் வம்பு தும்புக்கு போக வேண்டாம். யாரும் யாரை பத்தியும் நினைச்சு வருத்தமோ கோபம் படாம அவங்க வேலையை பார்க்கறது எல்லாத்துக்கும் நல்லது. மீனாட்சி, அப்பா, என்ன பெத்தவளும் என் பக்கம் இல்ல, எனக்கு வாய்ச்சவளும் என் பக்கம் இல்ல. ஆனா நீயாவது இந்த அப்பா பக்கம் நிக்கிறியம்மா.
எனக்கு அது போதும்மா. அப்பா மீனாட்சி, இன்னைக்கு நம்மளோட நிச்சயதார்த்த நாள். இந்த நாள்ல சந்தோஷமான விஷயத்த மட்டும் யோசி. பிரிஞ்சிருவோம் அது இதுன்னு நினைச்சு பயப்படாத, புரியுதா? நிச்சயமா பிரிய மாட்டோம்ல? சத்தியமா பிரிய மாட்டோம், ஓகேவா? மீனாட்சி, மீனாட்சி, ஏ எந்திரிப்ல, எந்திரி 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 எந்திரி, சட்டுப்பட்டு எந்திரி பாப்போம். எந்திரி எந்திரி எந்திரிங்க. என்ன மைனா? எந்திரிச்சு உட்காருப்ல, சொல்றேன். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்ன வாசம் என்ன வாசம். மைனா, உன் மேல உன் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன மைனா? ரொம்ப நாள் கழிச்சு மைனா உனக்காக ஸ்பெஷலா மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சமைக்கும் போது எனக்கே நாக்கு உரிச்சு தெரியுமா? அதான் டக்குன்னு டிபன் பாக்ஸ்ல பார்சல் கட்டிட்டு உன் கூட அப்படியே சாப்பிடலாமேன்னு ஓடி வந்துட்டேன். இப்ப நான் உருண்டை உருட்டி குடிப்பேனா, ஒரு உருண்டை உனக்கு ஒரு உருண்டை எனக்கு, கூட்டாஞ்சோறு சேர்ந்து சாப்பிடுவோமா, சரியா? ஆகட். எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், நான் தனியா சாப்பிடலாம் வீட்லயே சாப்பிட்டுருக்க மாட்டேனா மீனாட்சி? எதுக்கு இப்படி தூரம் ஓடி வர போறேன்? இந்தா சாப்பிடு. வேணாம் மைனா, நீயே சாப்பிடு. ஏம்ல இப்படி பண்ற? ஏற்கனவே நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல, ஒழுங்கா சாப்பிடு. இந்தா சாப்பிடு மீனாட்சி. நான் கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுரு, நீ சாப்பிடு. நானும் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் மீனாட்சி, தயவு செஞ்சு ஒரு வாயாவது சாப்பிடு ப்ளீஸ். மீனாட்சி, உனக்காக தான் சமைச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் மீனாட்சி. என் அன்புக்காக சாப்பிட மாட்டியா? சின்ன வயசுல இருந்து சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்துலயுமே சேர்ந்துருக்கோம்ல, அந்த நட்புக்காக சாப்பிடு மீனாட்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, உனக்காக தான் சமைச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் மீனாட்சி. என் அன்புக்காக சாப்பிட மாட்டியா? சின்ன வயசுல இருந்து சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்துலயுமே சேர்ந்துருக்கோம்ல, அந்த நட்புக்காக சாப்பிடு மீனாட்சி. கஷ்டமா இருக்கு மீனாட்சி. காலையில இருந்து நீ சாப்பிடலன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னால வீட்டுல இருக்க முடியல. நான் மட்டும் எப்படி அங்க சமைச்சு சந்தோஷமா சாப்பிட முடியும்? உனக்காக தான் மீன் குழம்பு ருசியா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்னால முடியல மைனா, வேணாண்டி. ஏன் வேணான்னு சொல்ற? உனக்காக நான் அம்மா எல்லாருமே சாப்பிடாம இருக்கோம்ல, எங்களுக்காக ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா மீனாட்சி? அப்போ உனக்கு எங்க எல்லாரையும் விட அந்த சரவணன் தான் முக்கியம், அப்படிதானே? சரவணன் தானே முக்கியம், சொல்லிடுங்க. அப்புறம் ஏன் மீனாட்சி சாப்பிடாம இருக்க? சொல்லு மீனாட்சி, ஏன் சாப்பிடாம இருக்க? என்னால அவனை மறக்க முடியல மைனா. மறக்கணும் மறக்கணும்னு எவ்வளவு தூரம் பாக்குறேன், ஆனாலும் மறக்க முடியலடி. அப்ப அவனை மறக்க முடியலனா வீட்டுல சொல்லி ஆகுற வேலையை பாரு மீனாட்சி. இப்படியே சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? முடியாது, இனிமே அவனை என் வாழ்க்கையில ஏத்துக்கவே முடியாது. என்னையும் என் அப்பாவையும் ஏமாத்தினவனுக்கு மன்னிப்பே கிடையாது மைனா.
என்னைக்குமே அவனை மன்னிக்க முடியாது. ஏன் மீனாட்சி, மறக்கவும் முடியாதுன்னு சொல்ற, மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்ற, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தா வலிக்குது மைனா, வலிக்குது. அவனை நம்பி நம்பி இப்படி ஏமாந்து போயிட்டேனே நினைக்கிறப்போ எனக்கு வலிக்குது. இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்கவே முடியல மைனா. என் மேல எனக்கே வெறுப்பா வருதுடி. நான் ஒரு முட்டாள்னு எனக்கே தோணுது. அசிங்கமா இருக்கு. இங்க பாரு மீனாட்சி, அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே முட்டாள் தானே. அவன் சொன்னதை எல்லாருமே தானே நம்பிட்டு இருந்தோம். அவன் கிட்ட அவனை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தெளிவா சொல்லியிருக்கேன் மைனா. என் அத்தை மகனை தவிர நான் யார வேணும்னாலும் கல்யாணம் படிக்க முடியும்னு. அப்படி இருந்த மனசாட்சியே இல்லாம ஏமாத்திட்டான். நான் ஏமாந்து போய் நிக்கிறேன் மைனா. என்னால எங்க அப்பாவும் ஏமாந்து போய் நிக்கிறாரே. நான் என்ன பண்ணுவேன்? மீனாட்சி, அழு மீனாட்சி, நல்லா அழு. உன்னால எவ்வளவு முடியுமோ நல்லா அழு மீனாட்சி. எவ்வளவு நேரம் வேணாலும் அழு மீனாட்சி. ஆனா என் மடியை விட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ எதை நினைச்சு அழக்கூடாது. தமிழ் தமிழ். வாங்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. அப்பா இல்லைங்களா? அப்பா உள்ளதா இருக்காரு. ஒரே நிமிஷம். அப்பா, அப்பா பசுபதி அண்ணா வந்திருக்காருப்பா. இதோ வரப்பா. என்ன விஷயம்ண்ணே காலங்காத்தால வந்திருக்கீங்க? தம்பி, அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இல்ல தம்பி, அப்பா கிட்ட தான் பேசணும். வா பசுபதி. வணக்கம் தம்பி. வணக்கம். தமிழ், நம்ம பேசணும் ஒரு விஷயம். இங்க வேணா, கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா? வாங்க தம்பி, நீ வா. இப்ப சொல்லுங்க. நான் அந்த பெரியவர்கிட்ட நாசுக்கா பேசி பார்த்தேன். ஆனா அவரு இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு போற மாதிரி தெரியல. யார்கிட்ட என்ன பேசுனீங்க? உங்க அம்மாவுடைய அப்பா கிட்ட தான் தம்பி. என்ன சொல்றாங்க? உங்க நண்பர் அருணாச்சலமும் அந்த பெரியவரும் ஊரை விட்டு போயிடலான்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பையன் சரவணன் தான் கேட்குற மாதிரியே இல்லை. இங்க தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கிறான். எதுக்கு? தமிழ், அது வந்து சொல்லுங்கண்ணே. இங்கிருந்து உங்க எல்லாருடைய மனசையும் மாத்திடுவேன்னு சொல்லிட்டு தெரியுறானா. இன்னொரு விஷயம் தமிழ், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது யாரு? நம்ம பெரியாத்தா தான். பெரியாத்தா மட்டும் வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுக்காம இருந்திருந்தா அவனுங்க ஊருக்குள்ள எங்கேயும் தங்கி இருக்க முடியாது. அவங்க தங்கி இருக்கிறதா இப்போ நமக்கு பெரிய மண்டவலியே. பெரியாத்தாவை மட்டும் நம்ம பக்கம் இழுத்து அவனுங்களை வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா அவனுங்க திருநெல்வேலி ஜில்லாவில் எங்கேயும் தங்க முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். என்ன தமிழ் அமைதியா இருக்க? ஒண்ணுமில்ல பசுபதி. தமிழ், அவனுங்களை ஏதாவது பண்ணணும் தமிழ். பண்ணுவோம், நீங்க புறப்படுங்க. தமிழ், நீ எதுக்கும் கவலைப்படாத தமிழ். அந்த பையன் நமக்கு சரிப்பட்டு வரலன்னா அவனை குத்திவிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் தமிழ். பசுபதி, கொஞ்சம் பொறுமையாரு. நீ முதல்ல கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, வரேன் தமிழ். வாங்க. இப்ப ஏன் பொறுமையாரு எல்லாரையும் கட்டி போடுறீங்க? அவங்க கிட்ட எல்லாம் ஊரை விட்டு போப்பான்னு பேசிட்டு இருக்க முடியாதுப்பா. அடிச்சு கை கால உடைச்சா உசுருக்கு பயந்து அவனே போயிடுவான். தம்பி,
விஷயம் இப்போ பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கு. இப்போ போய் அவன் மேலே கையை வச்சா அது நமக்கு தாப்பா அசிங்கமாக முடியும். அவனை அந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுங்கிறத மட்டும் நம்ம இப்போ யோசிப்போம். அவனை வீட்டை விட்டு மட்டும் இல்லப்பா, இந்த ஊரை விட்டே துரத்தணும். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லை தம்பி, யோசிப்போம். நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ணகிணியே பிரிந்தது உயிரல்ல உடல்தான் விட்டு விலகாது உயிர் காதலே. சொல்லு மைனா. சரவணா, எங்க இருக்கீங்க? இங்கதான் பாட்டி வீட்டு பக்கத்துல ஒரு பெட்டி கடையில. உடனே கிளம்பி நம்ம சிவன் கோயில் தெருவுக்கு வரீங்களா? எதுக்கு மைனா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி மீனாட்சி என்னை பார்க்க வர சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளைய வரேன்னு சொல்லிருச்சு. இப்ப நீங்க உடனே போனா அந்த பிள்ளைய பார்க்கலாம்ப்பா. மைனா, தேங்க்ஸ் மைனா, தேங்க்யூ சோ மச். ஐயோ, ஃப்ரெண்டுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது பாஸ். சீக்கிரம் நீங்க அங்க கிளம்பி போங்க, வந்துட போறா. ஓகே மைனா, பாய். அண்ணே தம்பி, கொஞ்சம் சைக்கிள் கொடுக்குறீங்களா? பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் வந்துடுங்க தம்பி. சரிண்ணே, வந்துடுறேன். ஐயோ, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கணுமே. அந்த பிள்ளை வந்து என்ன சொல்றது? பேசாம எவ்வளோன்னு சொல்லிடலாமா? மீனாட்சி, எனக்கு எவ்வளோல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி. மீனாட்சி, நான் சொல்றதை கேளு மீனாட்சி. ஏய் மீனாட்சி, ப்ளீஸ் டி. நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும் மீனாட்சி. ப்ளீஸ், நான் சொல்றது கேள்டி. ஏய், வாடி பொடின்னு பேசின மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். சரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் அப்படி பேசல. ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏய், இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி, என்ன புரிஞ்சுக்கோ மீனாட்சி. புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் இப்பதான் தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கேன். மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி, என் காதல் பொய்யானது இல்ல. என்ன நம்பு. ஐயோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும் மீனாட்சி. இது ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு. சத்தியமா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பு மீனாட்சி. மீனாட்சி, வழி விடுன்னு சொல்றேன்ல. மீனாட்சி, அதான் உன்னை நம்பினதுக்கு ஊரே கூட்டி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டல. இன்னும் என்னடா நம்ப சொல்ற? எங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டல. மீனாட்சி, பேசாத. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. வழிய விடு. மீனாட்சி, நீ இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல மீனாட்சி. செத்துடலாம் போல இருக்கு. செத்துப்போ. உன்ன மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழி உயிரோடவே இருக்க கூடாது. தாராளமா செத்துப்போ. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு செத்து போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. மீனாட்சி, என் அண்ணன் உன்னை அவ்வளவு அடி அடிச்சு விரட்டி விட்டான்.
நான் இவ்வளவு தூரம் உன்னை திட்டுறேன், இன்னும் உனக்கு உரைக்கல? வழிய விடுறா. டேய், கல்லு மாதிரி நிக்கிறியே, வழி விடுன்னு சொல்றேன், கேக்கல? வழிய விடுறா. ஏண்டா ஏன் என்ன ஏமாத்துன? ஏண்டா என்ன ஏமாத்துன? என்ன விட்டுட்டு போன சொல்றேன்ல, ஏன் போக மாட்டேங்கிற? ஏன் போக மாட்டேங்கிற? என்ன விட்டுட்டு போடா, போயிடு போயிடு போயிடு, செத்து போயிடு. ஏன் என்ன விட்டு போக மாட்டேங்கிற? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் ஏன்? இனிமே என் வழியில வந்து உன்னை கொன்னுடுவேன்.